குட் மார்னிங். என்னோட நேம் கார்த்திகேயன். நான் ஒரு லைஃப் ஸ்டைல் கோச்சாக இருக்கேன். ஆக்சுவலாக ஆயில் கண்டென்ட்டும் கெட்ட கார்போஹைட்ரேட்டும் எடுத்தால் பிரெயின் டேமேஜ் ஆகும்னு சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் இதான் ரியாலிட்டி. உண்மைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சில் அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச்சில் என்ன பண்ணாங்க, ஒரு எலி நல்ல ஆரோக்கியமான நல்ல நியூட்ரிஷன் எடுத்துக்கிட்ட எலிக்கும் ஒரு தவறான ஹேபிட்ஸு, ஜங்க் ஃபுட்டு, இந்த ஆயில் கண்டென்ட், ஃபேட் கண்டென்ட், கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக சாப்பிட்ட எலிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, அதுக்கான வீடியோவை நான் இது கூட மெர்ச் பண்ணி காட்டுறேன். நான் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை அறிவு கூட அந்த பிரெயினுக்கான விஷயங்கள் யோசிக்காதான். ஒரு தண்ணியில் விடுறாங்க, அது சேஃபான இடத்துல போய் அந்த எலி சேஃப் ஆயிடுது. ஆனா இந்த கார்போஹைட்ரேட்லி வெறும் மாவு சத்து இட்லியும் தோசையும் சப்பாத்தியும் பரோட்டாவும் நூடுல்ஸும் இந்த மாதிரி எடுத்துக்கிற ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிற ஃபுட்டு, வறுத்து பொறிச்சு சாப்பிட்ற உணவுகளை எடுத்துக்கும் போது அந்த பிரெயின் டேமேஜ் ஆகுதுன்றது தான் உண்மையான ரியாலிட்டி. 2 ரீசன்னால பிரெயின் டேமேஜ் ஆகுது. ஒன்னு ஜங்க் ஃபுட்னாலையும் தவறான கார்போஹைட்ரேட் கண்டென்ட்டும் ஃபேட் கண்டென்ட்னால பிரெயின் டேமேஜ் ஆகுது. 2வது மெடிசன். யாரெல்லாம் டயபெட்டிக் பேஷண்டா இருக்கீங்களோ, யாரு டயபெட்டிக்கு மெடிசன்ஸ் ரெகுலரா நான் சாப்பிட்றேன் சார், 2 வருஷம் சாப்பிட்றேன், 5 வருஷம் சாப்பிட்றேன், ஐம் சாரி டு சே திஸ், உங்களோட பிரெயின் டேமேஜ் ஆகுது. உண்மையான ரியாலிட்டி. உங்களுக்கு யோசிக்கும் சில அடிப்படை, இந்த கப் எடுத்து இங்க வைக்கணும்ன்ற அடிப்படை பேசிக் சென்ஸ் கூட அந்த பிரெயினுக்கான நாலேஜ் வராது. இதுல இருந்து என்ன சார் வெளியே பண்ணும்? நல்ல ஹேபிட்ஸ்குள்ள நீங்க வரணும். ஏன் நல்ல ஹேபிட்குள்ள வளர்றது நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு? ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப நல்ல ஹேபிட்டை கொண்டு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 7, 21, 90, 180 இந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்ல ஹேபிட்ல நீங்க மட்டும் இல்ல உங்க ஃபேமிலியே வந்துடும். 7 ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணுன்ற முடிவு வாங்க. அதை ஒரு 7 நாள் மட்டும் பண்ணுங்க. 7 நாள் பண்ணுங்க. 7 நாள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட்டடா தெரியும். பரவாயில்ல சார், ஒரு 7 நாள் ஒரு நல்ல பழக்கத்தை நான் பழகிட்டேன்னு ஒரு கான்ஃபிடன்ட் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதையே 21 நாள் பண்ணீங்கன்னா அந்த நல்ல பழக்கமே உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாறும். அது இல்லாம உங்களால 22nd டேவே உங்களால டே ஸ்டார்ட் பண்ண முடியாது. இதுவே ஒரு 90 நாள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நல்ல ஹேபிட் உங்க பாடியில ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்க ஃபேமிலியில ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த கப்பு இது கண்ட இடத்துல கலந்தது, ஒரு நல்ல பழக்கத்துக்கு இந்த கப்பை முறையே இங்கதான் வைக்கணும் அப்படின் போது அந்த ஹேபிட் 90 நாள்ல நீங்க வச்ச உங்க வீட்டுல கையில அவர் அங்கதாங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அவர் அங்கதாங்க பயிற்சி பண்ணுவாருன்னு உங்க ஃபேமிலி உங்களோட சொல்லுங்க. உங்க ஃபேமிலி சேஞ்ச் ஆகுது, நீங்களும் சேஞ்ச் ஆகுது. 90 நாள் ஃபாலோ பண்ணா. இதுவே 180 டேஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களை வாழ்க்கைய மத்தவங்க உதாரணமா எடுத்து வாழறதுக்கான லைஃப். நீங்க தான் மத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருப்பீங்க. எங்க நம்ம வீட்டுல இருக்கவங்களே நம்ம உதாரணம் எடுத்துக்காதவங்க, ஆனா முன்ன பின்ன தெரியாதவங்க நம்ம உதாரணம் எடுத்துக்காம எவ்வளவு பெரிய லைஃப். ஜஸ்ட் திங்க் அவுட். இதுக்கு என்ன சார் செய்யணும்? இதுக்கு என்னோட மொபைல் நம்பர் சொல்றேன், என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பர்சனலா டைம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட பேசுங்க. நல்ல நியூட்ரிஷன்ஸையும் நல்ல ஃபுட் ஹேபிட்ஸையும் நல்ல ப்ராப்பரான எக்ஸசைஸ் யோகாவையும் நான் சொல்லித்தரேன். சிம்பிளா சொல்லுவேன்னா, தண்ணி எப்படி குடிக்கணும் முதற்கொண்டு ஒரு விதிமுறைகள் இருக்கு, எப்படி தூங்கணுன்ற ஒரு விதிமுறைகள், எப்படி சாப்பிடணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. இதுக்குள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டம், ஆனா வாழ்க்கை அழகா இருக்கும். தேங்க்யூ so much.